guys. அப்போ வணக்கம். இன்னும் நான் தமிழில் தான் வீடியோ பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு நிறைய தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. நிறைய இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் சப்ஸ்கிரைபர் இருக்குது. அவருக்கு வேண்டிட்டா இந்த வீடியோ. அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. അപ്പം ഇന്ന് ഈവനിങ് സ്നാക്സ് தான் ഞാൻ பண்ண போகிறேன். ബനാന இருக்குல்ல, ബനാന ഫ്രൈ. அது கேரளாவில் பிரமாதமான ஸ்நாக்ஸு நான் இன்று பண்ண போகிறேன். അപ്പം ജസ്റ്റ് വാച്ച്. അപ്പം நான் இப்போ பனானா எல்லாம் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன நான் இது ஃப்ரை பண்ணக்கு ഇത് മിക്സ് பண்ணக்கு தேவையான பேட்டர் ഇവിടെ ரெடியாக்கி வச்சுருக்கேன். அப்போ அதுக்கு நான் எடுத்துருக்குது கடலை மாவு. சத்தியமாக அங்கே இதுன்னு என்ன சொல்லுவோன்னு எனக்கு தெரியல. தமிழில் கடலை மாவு தானே சொல்கிறியா, ஐ டோன்ட் நோ. அப்போ நான் அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நமக்கு இது போடலாம். அப்போ நான் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். அப்போ ஆயில் ചൂടാവനക്ക് അപ്പുറം നമുക്ക് ഇത് ഫ്രൈ ചെയ്തെടുക്കാം. ഒരു നമ്മൾ കട്ട് ചെയ്ത് വെച്ചിട്ട് ബനാന இந்த ബാറ്ററിയിൽ ജസ്റ്റ് ഒന്ന് ഓക്കെ. അപ്പോൾ നമ്മുടെ എണ്ണ ചൂടായിട്ട് போடுங்க. நம்ம பனானா ஃப்ரை கொஞ்சம் ஃப்ரை ஆகி வருது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் ஒரு காரியம் பண்ணும்போது அந்த காரியம் மாத்திரம் பண்ணுவேன். நான் இங்கே பனானா ஃப்ரை வச்சு என் குழந்தைய நோக்க அங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஸோ டோன்ட் வரி, எனக்கு குழப்பம் இல்லை, நமக்கு பார்க்கலாம். என்னுடைய குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுச்சு. அம்மா இந்த பனானா ஃப்ரை பண்ணுறேன். அம்மா இந்த தமிழில் தான் பேசி வ்ளாக் பண்ணுறேன். எப்படி இருக்கு? எனக்கு ஐடி கார்டு கிடச்சிருக்கா? வாவ், சூப்பர். അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ ഞാൻ വൈൻഡ് അപ്പ് பண்ணுறேன். അപ്പോൾ ഞാൻ എല്ലാം பண்ணிட்டேன். അപ്പോൾ என்னோட தமிழ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. അപ്പോൾ அடுத்த வீடியோ ஆகிட்டு இனியும் வருவேன். அப்போ ஏதாவது நான் தப்பாக பேசிங்க நீங்கள் மன்னிச்சிடுங்க. അപ്പോൾ സോറി. என்னுடைய ഒരു சின்ன ആഗ്രഹം തന്നെ இந்த ലാംഗ്വേജിൽ ഒരു ബ്ലോഗ് பண்ணியிருക്കണം എന്നത്. അപ്പോൾ സോ താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ്. അപ്പോൾ നമ്മുടെ ബനാന ഫ്രൈ நல்லா இருக்குது, நல்ல சூடாக இருக்குது. இதுக்கு தர கொடுத்தேன். அப்போ டாடா.